குத்தும் அவனை. எப்பா எப்பா தாலிப்பா. சீக்கிரம் கத்தி எடுத்து போறா. யாரும் பாக்குறதுக்குள்ள நம்ம போகணும். போடுறா. இல்ல இல்ல, நாம தானே தெரிஞ்சா அர்ஜுன் கோபப்படுவான். அதனால தெரிய வேண்டாம். ஏய், யாரா இவ? இவனையும் போட்டு தள்ளுங்கடா.
ரெண்டு பேரையும் போட்டு சொல்லுவான். வாடா. யாரா அது பிரச்சனை பண்றது தோப்புல? ஊரால வந்துட்டாங்க. இங்க இருந்தா பிரச்சனை தான். அங்க போலாம். ஆட்ட சந்தையில வச்சு அடிக்கிறத விட மந்தையில விட்டு அடிச்சாதான் சிந்தாம செதறாம விழும். அதுக்காக தான் உங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு ஓட்டிட்டு வந்தேன். இப்ப ஆக்சுவலி நீங்க தான் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. எப்படி இருக்கு? எப்படி இந்த பிளான்? நாங்க உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோமா? யாரு யாருகிட்ட மாட்டிக்கிட்டான்னு இப்ப உங்களுக்கு தெரியும்டி. ஏண்டா காலி பசங்களா, பொண்ணுங்களை நீங்க எங்க தாண்டா நிம்மதியா விடுவீங்க? படிக்க காலேஜுக்கு போனா, வேலைக்கு ஆபீஸ்க்கு போனா, ரோட்ல நடந்து போனா, வண்டியில போனா, எங்க எப்ப போனாலும் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ண வேண்டியது. உங்களுக்கு பயந்துகிட்டு நாங்க மறுபடியும் கிச்சன்ல போய் ஒளிஞ்சுக்கணுமா? பொண்ணுங்க ராக்கெட்ல போக ஆரம்பிச்ச இந்த காலத்துல கூட உங்கள மாதிரி கேடு கிட்ட ரவுடி பசங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டு நாங்க கோவிலுக்கு சாமி கும்பிட வரணுமா? டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவள. இந்த கைதான ஒரு பொண்ண பின்னாடி தப்பா தொட்டுச்சு. இந்த கைதான சொல்றா, இந்த கைதான. இந்த பொண்ணு நம்மள மாதிரி செம்மையா சண்டை போடுறான். உங்கள மாதிரி அயோக்கிய பசங்களை பார்த்து நாங்க ஒதுங்கி போறது பயத்துல இல்லடா. சாக்கடையில கல்ல விட்டு எரிஞ்சா அந்த அசிங்கம் நம்ம மேலதான் விழும்னு அருவருப்பு பட்டுதான் ஒதுங்கி ஒதுங்கி போறோம். ஆனா நீங்க என்னடானா நாங்க ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க நின்னு திருப்பி அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? அடி தூளு. இப்படி இருக்கும். வென்றாலே வாடா. டேய், விடுடா, விடு. நீ சண்டை போட்டதை பார்த்தேன். சூப்பரா சண்டை போட்ட. தேங்க்ஸ். என் பேர் துளசி. அஞ்சலி. அட இருங்கப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்பதான் அறிமுகம் ஆயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள என்ன அவசரம்? பொறுமையா அடி வாங்கிட்டு போங்க. இவனுங்க கேட்க மாட்டானுங்க. இவனுங்க கூட முதல்ல சண்டையை முடிப்போம். நம்ம அப்புறமா பேசிக்கலாம். கதிரு அண்ணன்டா.
ஆடாங்க அதான் அண்ணன் வந்துட்டல, ஏன் அழுகுறீங்க? அழுகாதரா? ஆமா, அவங்க அடிச்சுக்கிட்டாங்க உங்களை. யார் அவங்க? யார் அவங்க? நான் உங்களை கொலை பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. யாரா சொன்னா? நான் போய் உங்களை கொலை பண்ணுவேன். நானு யாரா சொன்னது? யார் சொன்னா? அந்த பரதேசி சக்தியும் அந்த ஜனனியும் தான். நான் உங்களை கொண்டுட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதானே எங்களை அடிக்கிறாங்க. டேய், அவனை விடு. அதுக்காக இன்னாருன்னு தெரிஞ்சு என் பிள்ளை மேல கை வைப்பீங்களா? டேய் அண்ணா, இங்க பாரு, நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? குணசேகரன் தம்பி மேல வச்சிருக்க. காக்கி உடுப்பு போட்ட உனக்கு கொம்பு படுத்து கட்டுமா? சார், உங்க தம்பி சக்தி தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கி வை, ஆளை கூப்பிட்டு விசாரி. அடிக்கிறதுக்கு உனக்கு யாரும் உரிமை கொடுத்தா? சார், என்ன சார் பேசுறீங்க நீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு உண்மையை சொல்ல சொன்னா உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க சார். எது உண்மை? என்னை மறைச்சு வச்சாங்கிறது உண்மையா? என்னை கொண்டுட்டாங்கிறது உண்மையா? இப்ப என்ன பண்ணுவனே? கோர்ட்டுக்கு தானே பாபா. டேய், நம்ம வக்கீலுக்கு போன போடுறேன். சரி, காக்கி சட்டை கலத்த விட கூட சார். போலீஸ் மேல கைய வச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. போலீஸ் பவரை யூஸ் பண்ணி பொதுமக்கள் மேல கை வச்சாலும் தப்பு தான். கடைசியில் எங்க போவ? கோர்ட்டுக்கு தானே போவ. வா, அங்கே வச்சு பாத்துக்கிறோம். ஆனா அது வரை இந்த குணசேகரன் பொறுத்திருக்க மாட்டேன். குணசேகரன் கோர்ட்டே தனி. அந்த கோர்ட்ல உனக்கு தண்டனை இருக்குடே. தமா, நீ என்ன பண்ணிட்டு தர்ற? நீ தான் இவ்வளவு வரண்டி இழுத்து விட்டவளா? சத்தி, என்னப்பா நீ வாடா. அண்ணங்கிட்ட வாப்பா. ஆள் தான் வளர்ந்துருக்க. அண்ணன் ரெண்டு புரிஞ்சுக்கலையா பண்ணி? ஞானா அண்ணா, இவ இருக்கானே, இந்த சின்ன பிள்ளைய அப்பங்கண்ணத்துல அப்படி இப்படி தட்டி தட்டி விளையாடும்ல, பயந்துருவோமா? அதோட சேர்ந்து போய வாப்பா, வீட்டுக்கு போவா. வண்டி இருக்கா? சரி வாங்க, வந்து சேருங்க. ஞானா, இவன் பேரை நோட் பண்ணி வை. சரிண்ணே. இருக்குடி உனக்கு. பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க ஜஸ்ட் ஓரமா நின்னு வேடிக்கை பாருங்க, அவ்வளவுதான். எனக்கு பயமா இருக்கு. பாத்து. அண்ணி, மங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணு இல்ல மங்க. என்னங்க, என்னாச்சு? ஈஸ்வரி, வேணா ஈஸ்வரி. ஈஸ்வரி, சொன்ன கேளு. ஈஸ்வரி, வேணாமா? திரும்பி வந்து.
ஐயோ ஐயா பாத்து. மகேஷ், எல்லாரும் தப்பிச்சு ஓடிட்டாங்கடா. நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போச்சு. ஒரு பொண்ணு தனியா இருந்தா அவளை என்ன வேணா பண்ணிடலாம். அவ எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைச்சீங்களா? பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? சும்மாவே விடக்கூடாதுடா. சத்தம் வரக்கூடாது. இப்போ என் ஆள் வந்து என்ன கூட்டிட்டு போக வருவான். அவன் வர வரைக்கும் நீங்க 3 பேரும் இதே இடத்துல எனக்கு பாதுகாப்பா இருக்கணும். வாய் மூடுங்க, வாய் மூடு, வாய் மூடு. சத்தம் வரக்கூடாது. எங்க ஓடுறீங்க? உள்ள போய் 2 பேத்தையும் காப்பாத்த போறீங்களா? இப்ப நீங்களும் மேல போக போறீங்க. புடிங்கடா. வாங்கடா. வாடா. வாங்கக்கா. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இனிமேல் இந்த மாதிரி செய்வியா? போட்டுன்னு வைய.
என்ன செய்யறோம் பாரு. டேய் பாக்குறேன். ஏய், போடு போடு நல்லா போடு. குழந்தைங்க மேல கைய வைக்கிறானுங்க. சீக்கிரம் போங்க 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 சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ஐயோ லதா புடியுல இருங்க இருங்க இருங்க. அத எல்லாத்தையுமே சுந்தரி பாத்துப்பா. அவ மேல யாரும் கை வைக்க முடியாது. நீங்க சும்மா இருந்தாலே போதும். அடிங்க 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 விடாதீங்க அடிங்க விடாதீங்க. ஏய் ஒருத்தரை விடாதீங்க மேடம். யாரையுமே விடாதீங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்க பாத்துக்கிறோம். ஒருத்தரை விடாதீங்க. என்னை அடி ஆளை வச்சு அடிக்கிற. இப்போ உன்னை எவன் வந்து காப்பாத்துறான்னு நான் பாக்குறேன். ரத்தம். ஐயோ ஐயோ கைய பாரு ரத்தம் வருது. ஒரு நிமிஷம் எழில் சொன்னா கேளு. எழில் கையில ரத்தம் வருது. சொன்னா கேளு. அவனை விடு. ஐயோ அவன் செத்துற போறான். விடு எழில். எழில் 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 விடு எழில். எழில் அவன் செத்துற போறான். விட்டுட. கொன்றுவாடா. இங்க பாரு, இது பிளாங்க் செக்.
எடுத்துக்கோ